வன்புல கோமகன் தூதின் செல்கிறோம். வன்புல கல் மன மதியில் வஞ்சன் என்புல புறவு என்பு உலப்பு உற என்பு உலப்பு உற உடைந்து இறங்கு மன்னன்பால் உன்புலக்கு உன்னுடைய சொல் உணர்த்தச் செல்கேனோ தென்புல கோமகன் தூதிச் செல்கேன். வன்புலக்கல் வலிய கல்லை போன்ற மனத்தை உடைய மதியில் வஞ்சனை அறிவு கெட்ட வஞ்சகனான நான் என்பு உலப்பு உற என்ற எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போகும்போது உடைந்து இறங்கு மன்னன் வருந்தி கொண்டிருக்கிற மன்னன் கிட்ட போய் உன் புலக்கு உரிய சொல் உணர்த்தச் செல்வேன். புலக்குனா இந்த இடத்துல நல்லறிவுக்கேற்ற சொல்லை போய் சொல்லுவேன். தென்புல கோமகன் தூதி செய்யும். தென்புலம்னா தென் திசைக்குரிய கடவுள் யமனுடைய தூதுவன் போல நான் போறேனா. நாள் திசை மாந்தரும் நகர மாக்களும் தேற்றினர் கொணர்வர் என என் சிறுவன் தன்னை என்று ஆற்றின அரசனை ஐய வெய்ய என் கூற்று கொலை செய்வேன். திசை மாந்தரும் நகர மாக்களும் தேற்றினர் கொணர்வர் உன் சிறுவன் தன்னை என்று ஆற்றின அரசனை ஐய வெய்ய ஒன் கூற்று உரள் சொல்லினால் கொலை செய்வேன் போலும். 4 திசையில் உள்ள மாந்தரும் நகர மக்களும் தேற்றினர் கொணர்வர் சமாதானம் சொல்லி நான் திருப்பி ஆக்ஷன் வந்துவேன் என்று ஆற்றின அரசனை எல்லாருக்கும் ஆறுதல் சொன்ன தசரதனை ஐயனே வெய்ய வெண் கூற்றுரல் சொல்லினான் யமனையொத்த என்னுடைய சொற்களால நான் கொலை செய்வேனா. சொல்லினால் கொலை செய்வேன். கூற்றுரல் சொல்லினால் கொலை செய்வேன். அது ஒரு நல்ல ஃப்ரேஸ். இதெல்லாம் கட்டுரை தலைப்பா பயன்படுத்த முடியாது. அங்கிமேல் வேள்வி செய்து அரிதன் பெற்ற நின் சிங்க ஏறு அகன்றது என்று உணர்த்த செல்வேனோ எங்கள் கோமகற்கு இனி என்னின் கேகையன் நங்கையே கடைமுறை நல்லல் போடுமார். அங்கிமேல் வேள்வி செய்து அரிதில் பெற்ற நின் சிங்க ஏறு அகன்றது என்று உணர்த்தச் செல்கிறேன். எங்கள் கோமகற்கு இனி எண்ணி கேகையன் அங்கேயே கடைமுறை நல்லல் போடுமா. அக்னியில வேள்வி செய்து அரிதில் பெற்ற தவமிருந்து வேள்வி செஞ்சு கிடைச்ச சிங்க குட்டி மாதிரி பையன் சிங்க ஏறு அணைய ஏறு அகன்றது ஏற்பட்ட சிங்க குட்டி போன்ற பையன் காட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவேன் என்று உணர்த்த செய்யணும். எங்கள் கோமகருக்கு எங்களுடைய மன்னனான தசரதனுக்கு என்னில் இப்படி இந்த செய்தியை சொல்லக்கூடிய என்னை விட கடைமுறை கேகையன் அங்கையே நல்லல் போலும். கடைசியா பார்த்தா இப்படி அவன்கிட்ட போய் அவனுடைய மரணத்துக்கு காரணமான செய்தியை சொல்ற என்னை விட கேகையனுடைய நங்கையே நல்லல் போலும். அது நேரம் செல்ல செல்ல சுமந்திரனுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை நான் போய் சொல்ல நேர்ந்ததே. இப்படி சொல்லணுமா, நான் இதை சொல்லணுமா, இது சொல்லணுமா, இப்படி சொல்லணுமா, இது ஒவ்வொரு சொல்லி சொல்லி தன் நிலையை நினைத்து இறங்குகின்ற இரக்கம் அடைந்தவன், தன்னிறக்கம் கொண்டவனாக அழுது புலம்புகிறான், தரையில புரள்கிறான். அடுத்து பாருங்க. முடிவுற இன்னென மொழிந்த பின்னரும் அடிவுற தழுவினர் அழுங்கு பேரா இடிவுற துவழுவது என்னும் இன்னலன் வடிவுற புரண்டன் பலவும் பண்ணினான். முடிவுற இன்னென மொழிந்த பின்னரும் இவ்வளவு எல்லாவற்றையும் தீர்மானமாக சொல்லி முடித்த பின்னாலும் அடியுற தழுவினன் காலில் விழுந்தான். வயசுல பெரியவன் வயசுல சின்னவங்கிறது வேற. மன்னனுக்கெல்லாம் வயசுக்கு இதெல்லாம் பார்க்கறது கிடையாது.
அடியற தழுவினன் அழுங்கு பேரறா வருத்தத்தை தரக்கூடிய பெரிய பாம்பானது இடி உரத்து ஓடுவது, இடியேறு உண்ட நாகம் போல அவன் என்னும் இன்னல் அவ்வளவு துன்பத்தை அடைந்து படி உற புரண்டனன், பூமியின் மேல் கிடந்து புரண்டான், அளவும் பண்ணினன், பற்பளவும் சொல்லினான். இப்போ வாதியார் என்ன பண்றாரு பாருங்க, எப்படி ஹேண்டில் பண்றாரு. தடக்கையால் எடுத்து அவனை தழுவி கண்ணநீர் துடைத்து வேறு இருத்தி மற்ற இணைய சொல்லினான். அடக்கும் ஐம்பொறியோடு கரணம் அத்து அப்புறம் கடக்கும் வாள் உணர்வினுக்கு அணுகும் காட்சியான். தடக்கையால் எடுத்து அவன் தழுவி கண்ணநீர் துடைத்து அப்படி கீழே புரண்டு கொண்டிருப்பவனை கையை தன் கையாலே வாரி எடுத்து அவனுடைய கண்ணின் நீரை துடைத்து வேறு இருத்தி தனி இடத்துக்கு அழைத்து கொண்டு சென்று, இந்த கூட்டங்களுக்கு நடுவில் பேச வேண்டாம், பேச்சு சத்தத்துல மூச்சாலும் மூச்சுருவாங்க, தனி இருத்தி மற்ற இணைய சொல்லினான். யாரு? அடக்கும் ஐம்பொறியோடு கரணத்து அப்புறம் கடக்கும் வால் உணர்வினுக்கு அணுகும் காட்சியம். உடல், உயிர், உணர்வு என்ற எல்லா படிகளையும் தாண்டி கடந்து நிற்கும் ஞானியர்களுக்கு அவர்களுடைய உணர்வினுக்கு அணுகும் காட்சி. அவர்களுக்கு உணர்வு மட்டுமே காட்சி தரக்கூடியவன் இவனை அணுகி, சுமந்திரனை அணுகி கண்ணீரை துடைத்து, இதுதான் அந்த காட்சி எடுத்து இணைய சொல்லினான், மற்ற இணைய சொல்லினான். இது காரணங்களை சொல்றான். பிறத்தல் ஒன்று உற்ற பின் பெருவை யாவையும். பிறத்தல் என்று உற்றது ஒன்று நிற்கல. இருக்கு, ஒன்றுங்கிற பாடம் இருக்கிறது. திறத்துளி உணர்வது ஓர் செம்மை உள்ளதாய் புறத்து ஊறு பெரும் வழி பொது என்று எய்தவும் அறம் திறம் மறத்தியோ அவலம் உண்டு என. அப்பா சுமந்திரா, எங்களுக்கெல்லாம் நல்லதை எடுத்து சொல்லக்கூடிய மந்திரி நீ, அமைச்சன் நீ, எது நடுநிலையில நிற்க வேண்டியது. உன்னை எமோஷன் should not affect you. உன்னுடைய ரோல்ல என்ன வாட் யுவர் ரோல் டிமாண்ட்ஸ் ஆஃப் யூ. நீ அவலத்துக்கு இரையாகக்கூடாது. பிறத்தல் என்று ஒன்று, பிறத்தல் என்று ஒன்று, என்று உற்ற பெண் ஒரு பாடம் இருக்கு, ஒன்று உற்ற பெண் இருக்கு. எதுவாக இருக்கும், பிறப்பு ஆயிடுத்துனா வெறுமை யாவையும் திறத்துளி உணர்வதும் ஒரு செம்மை உள்ளத்தாய் அவற்றின் கூறுபாட்டோட இது நல்லது இது கெட்டது என்று அறிகின்ற ஒப்பற்ற உள்ளத்தை உடைய சுமந்திரனே, அறத்தினை மறத்தியோ தர்மத்தை மறப்பையப்பா, அவலம் ஒன்று உண்டன. உன் மனசுல கஷ்டம் வந்துருச்சுன்னா தர்மத்தை கூட நீ கைவிட்டுருவியா, மறந்துருவியா? முதல்ல அறத்தினை இல்ல, அறம் திறம் அறத்திரம் மறந்தே அறத்தினை இல்ல, அறம் திறம்னு அதை பிரிச்சா கூட பொருள் தர்மத்தினுடைய திறம். அப்படிதான் கமா இல்ல, கமா வந்தா நல்லா இருக்காது இல்ல. அறத்தையும் திறத்தையும் மறந்து விடுவாயா? இல்ல இல்ல இல்ல, அறத்தையும் திறத்தையும், அறத்தையும் திறத்தையும், அதுதான் அழகா. இந்த மாதிரி நல்லா இருக்கு. அறத்திரம் மறத்தியோ அவலம் ஒரே வேர்ட், அறத்திரம் மறத்தியோ. முன்பு நின்று இசை நெறி முடிவு முன்றிய நிறுவிய அழகடையா. முன்பு நின்று இசை நெறி முடிவு முற்றிய பின்பு நின்று உறுதியை பயக்கும் பேர் அறம். இன்பம் உறும் எனில் இயைவது இடை துன்பம் உறும் எனில் துறக்கல் ஆகும். நன்றாகால் நல்லவால் காண்பவர் நன்றாகால் படுவது எவன்.
எனக்கு ஒரு எண்ணம் தோன்றது, இப்போலேருந்து ஒரு காரியம் பண்ண, ஒரு நோட் போட்டு எங்கெங்கெல்லாம் திருக்குறள் வருகிறதோ அதெல்லாம் எடுத்து நோட் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததே ஒரு 100 திருக்குறளை விட்டுருவோம். இல்லை, அது நம்ம இந்த ஆளே போட்டுருவாரு. இவரும் இந்த குரலையும் சாதாரண அது இல்லை. என்னன்னா அப்படியே குச்சினே வருவோம். எத்தனை திருக்குறள் இருக்குன்னு எடுக்கலாம். இது 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 ஒரு இது ஒரு காரியம். அடுத்த கிளாஸ்ல அது பிரிஞ்சு போய் கிடந்தாலும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தா சரியாது. இந்த இடத்துல இந்த திருக்குறள் இருக்கு, இந்த இடத்துல இந்த திருக்குறள் இருக்கு. திருக்குறள் இங்கு காணத்தக்கது. முன்பு நின்று இசை நெறி முடிவு முற்றிய பின்பும் நின்று உறுதியை பயக்கும் பேரர் தன்னை மேற்கொள்பவனுக்கு முன்னதாக புகழை நிலைநிறுத்தி தரும். அவனுக்கு உறுதியை பயக்கும். எது? பெரிய அறம். அப்படி இருக்கும் பொழுது இன்பம் வந்து உறும் எனின் இனிது. இன்பம் வந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன். ஆயிடை துன்பம் வந்து உறும் எனின் துறக்க ஆகணும். அதுக்காக இந்த வாழ்க்கையை விட்டு ஓடிட முடியுமா? இன்பம் வந்த போது அனுபவிச்சேன்ல, அந்த மாதிரி துன்பம் வந்த போது அதையும் சேர்த்துதான் எடுத்துக்கணும். இதை வந்து இப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையெல்லாம் எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நீ தானே என்னை தூக்கி வளர்த்த, அந்த இன்பத்தை அனுபவிச்சு நீ தானே. இப்ப இதுவும் நீ பண்ணிதான் ஆகணும், வேற வழி. நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா திருக்குறள், திருக்குறளை சென்டரா வச்சுங்க இப்படி பண்றது ஒரு இது. உங்ககிட்ட அந்த திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு இருக்கா? கிவா ஜெகநாத் பதிச்சு. அதுல ஒவ்வொரு குறள்லையும் அந்த குறளுடைய கருத்து எப்படி பின்னால வந்த நூல்கள்ல எடுத்தாளப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்துல, மணிமேகலையில, திருமுறைகள்ல, கம்பராமாயணத்திலையும் கொடுத்துருப்பாரு. அப்படி ஒரு அவர் ஒர்க் வந்து பல இடங்கள்ல கம்பராமாயணம் கொடுத்துருக்காரு. எல்லா இடமும் இருக்காது, தனி இருக்காது, பிடிச்சது பல இருக்கு. அல்ல இப்ப ₹400 இன்னும் ₹400 வாங்கி வச்சு ராமகிருஷ்ண மடம் கிடைக்கல இல்லையா? கிடைக்கல. இல்ல ஏற்கனவே கிடைக்குது. கிடைக்கிறது இல்லை. இப்ப அதான பிரச்சனை. இதுல வந்து விலை ₹400 தான் கிடைக்கிறது. யாராவது போடுறாங்களான்னு கேட்டு இருக்கு ராமகிருஷ்ண மடம் ஒரு நூற்றாக்கால் விற்பனை கொண்டு வர எது வீரம் புக் ஃபேர் மாதிரி இடங்கள்ல கிடைக்கும். சென்னை புக் ஃபேர் எது வீரம்னு சொல்லும்போது பரிமையாளர் உரையில பகைவனுக்கு ஒன்று உற்றக்கால் அவன் மேல் போய் தாக்காம இருக்கிறது தான் வீரம் அப்படின்னு ஒரு பேராண்மை என்பதற்கு ஒன்றுற்றக்கால் ஊராண்மை. அது மற்றது நிற்கு. பேராண்மை என்பது பிரமாதம். தருகன் ஒன்றுற்றக்கால் ஊராண்மை பரிமையாளர் உரையில இந்த இன்சென்ட் தான் கோட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி அதையும் செய்யலாம். நம்ம இதுல நம்ம கான்ட்ரிபியூஷன் நம்ம ஒரு காரியம் செய்யலாம். ஒரு அவதானிய பக்கத்துல வச்சிருக்கிறது இது பேர் தான் அவதானிப்பு. நம்ம நவீன இலக்கியவாதிகள்ல அது என்னது அவதானிப்பு அப்படிங்கிறாங்க. நிறப்பெரும் படைக்கலம் நிறத்தின் நேர் உற மரப்பயன் விளைக்குறும் வன்மை அன்று அரோ இறப்பினும் திரியலாம் இழப்பு எய்தினும் துறப்பிலர் அறம் எனால் சூரராவர். ரொம்ப கம்மியா பேசினாலும் வாய் திறக்கும் போதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. மிதபாஷினம் அப்படின்றது ராமனுக்குள்ள அடைமொழி. பூர்வபாஷி ரொம்ப கம்மியா தான் பேசுறாரு ராமாயணம். பூர்வபாஷி மிருதபாஷி மிதபாஷி கம்மியா தான் பேசுவோம், ஆனா இனிமையா பேசுவோம். இதுல இந்த பாடல்ல பூர்வபாஷினா நீங்க ஒரு கேள்வியை எழுப்புறதுக்கு முன்னால இது பதில் சொல்லிருக்கு. உங்க முகக்குறிப்பிலே ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு இடம் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்து அதுக்கு பதில் சொல்லிருக்கு. ஒரு வாசமானாலும் திருவாசகம் அது மாதிரி இருக்கும். இல்ல இந்த பாட்டுல நிறப்பெரும் படைக்கல நிறத்தின் எய்தவும் முதல் நிறத்துக்கு
ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். நிறப்பெரும் படைக்கலம், ஒளி பொருந்திய படைக்கலம், நிறத்தின் எய்தவும் மார்பிலே வைத்து தைக்கவும். மார்புன்னு ஒரு பொருள். இந்த ஒரே நிறத்தை ரெண்டு தடவை யூஸ் பண்ணிருக்கான் ஒரே லைன்ல. முதல் நிறத்துக்கு ஒளி, இரண்டாவது நிறம் மார்பு. நிறப்பெரும் படைக்கலன் நிறத்தின் எய்தவும் மார்பிலே வந்து தைக்கவும் மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்றரோ. அப்படி எது வீரம்? எது வீரம்? ஐம்புலன்களை வென்றவந்தன் வீரமே வீரம். அப்படி மரப்பயன் விளைக்கும் வன்மை அன்று அரோ. எது வீரம் என்றால், ஒருவனுடைய வீரம் மார்பிலே 1000 வந்து பாயும் போதும் தன்னுடைய வீரத்தை கைவிடாமல் நிற்கிறானே, அந்த வீரம் பெரிய வீரம் இல்ல. இறப்பினும் திருவிழாம் இழப்பினும் எய்தினும் துறப்பிலர் அறம் எனல் சூரராக. செத்தே போறதா இருந்தாலும், கையில இருக்கிற செல்வம் எல்லாம் இழந்தே போவதா இருந்தாலும், இல்லை எல்லாம் வந்து சேர்வதாகவே இருந்தாலும், அறத்தை துறக்காமல் இருப்பது ஒன்றே சூரன். துறப்பிலர் அறம் எனல் சூரம். அப்படியே பர்த்ருஹரியில் ஒரு ஸ்லோகமா இருக்கு. நிந்தந்து பர்த்ருஹரி நிந்தந்து நீதி நிபுணா யதிவா ஸ்துவந்து லக்ஷ்மி சமாவிஷது கச்சது வா யதேஷ்டம் அத்யைவ வா மரணமஸ்து யுகாந்தரே வா நியாயாத் பதாத் பிரவிச்சலந்தி கதம் ந தீரா. தீரா வீரர்கள் யாரு அப்படின்னா, நிந்தந்து நீதி நிபுணா எதிவா ஸ்துவந்து, நீதி நிபுணர்கள் அவங்க நிந்தனை செஞ்சாலும் சரி போற்றினாலும் சரி. லக்ஷ்மி சமாவிஷது கச்சது வா யதேஷ்டம், லக்ஷ்மி வந்து சேர்ந்தாலும் சரி அவ விட்டு போனாலும் சரி. அத்யைவவா மரணமஸ்து, அந்த விஷயத்தினால மரணமே ஏற்பட்டாலும் சரி. யுகாந்தரேவா, யுகமே இதுவே ஏற்பட்டாலும் சரி. நியாயாத் பதாத் பிரவிச்சலந்தி கதம் ந தீரா, நியாயத்தின் வழியிலிருந்து யாரு விலகாம இருக்கானோ அவன் தான் தீரன். அப்படியே காண்போம் இல்ல. நீதி நூல்கள் எதை எடுத்தாலும் அதுல வந்து ஒரு ஒற்றுமை இருக்கத்தான் செய்யும். கான்புரம் கான்புரம் சேரலின் அருமை காண்டலால் வான் பிறங்கிய புகழ் மன்னர் தொல்குலம் யான் பிறந்து அறத்தினின்று இழுக்கிற்று என்னவோ ஊன் திறந்து உயிர் குதித்து உழலும் வேலினாய். அட்ரஸ் சுமந்திரன் கடைசி நீங்க சொல்லுங்க. ஊன் திறந்து உயிர் குடித்து உழலும் வேலினாய். ஒருத்தனுடைய உடலை புண்ணாக்கி துளைத்து உள்ளே சென்று அவனுடைய உயிரை குடிக்கின்ற வேலை உடைய சேனாதிபதினு பின்னால வரக்கூடாது சுமந்திரன். அப்படிப்பட்டது சுமந்திரனே. கான்புரம் சேரலில் அருமை காண்டலால் வான் பிறங்கிய புகழ் மன்னர் தொல்குலம் யான் பிறந்து அறத்தில் நின்று இழுக்கிற்று என்னவோ. என்னால ஒரு கெட்ட பேர் வரணும் அந்த குலத்துக்கு. இந்த குலம் எப்பேற்பட்ட குலம்? எவ்வளவு கட்டம் வந்திருந்தாலும் அறத்தை துறக்காத குலம். தன் ஊனையே அறுத்து தொலைபுக்க சிபி சக்கரவர்த்தி உரித்த குலம். வெறும் காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே கான்புரம் சேரலின் அருமை காண்டலா. இப்படி காட்டுக்கு போனது கட்டத்தை, அந்த கட்டத்தை அனுபவித்தால் வான் பிறங்கிய புகழ் மன்னர் தொல்குலம் யான் பிறந்து அறத்தின் இன்று இழுக்கிற்று என்னவோ. என்னால இந்த மாதிரி ஒரு கெட்ட பெயர் வரணுமா? நீ சொல்றதில்ல கரெக்ட் தான். என் குலம் எப்பேற்பட்ட குலம், என் குலத்துக்கு நான் கெட்ட பெயர் தேடி வைக்க தயாரில்லை. வினைக்கு முதல் பரி சேரலில் அருமை. செல் பிளஸ் தல் சேரல். சேரல். ஆமா, செல் பிளஸ் தல் சேரல். அது ஒரு தொழில் பேர். சேரல். ஆமா, சிந்தை நல்லறத்தின் வழி சேரலால்
பைந்தொடி திருவின் பரிவாற்றுவார் எந்தையும் எருவை கரசல்லனோ வாலிவரை படலத்துல சேர்தல் அதை வச்சு இடைநிலைன்னு நினைச்சிட்டேன். சேரல் செல்லுதல். செல்லுதல். மனசு வேலை செய்யல. சிந்தை நல்லறத்தின் வழி சேரலால் வினைக்கரு வினைக்கு அரு மேன்மையின் வனத்து விட்டனன் மனக்கு அரும் புதல்வன் என்றல் மன்னவன் தனக்கு அருந்தவம் அது தலை கொண்டு ஏகுதல் எனக்கு அருந்தவம் இதற்கு இரங்கல் எந்தை நீ. வினைக்கரு மெய்மையன் மனத்துள் விட்டனன் மனைக்கரும் புதல்வனை என்ற மன்னவன். ஒரு காரியத்தை ஒழுக்கத்தாலே நடத்தி காட்டுவதற்கு அருமையாகிய ஒரு காரியத்தை மேற்கொண்டு கண்ணிலும் சால இனியவனாக வளர்த்த என்னை மனைக்கு அரும் புதல்வனாகிய என்னை மன்னன் காட்டுக்கு விட்டான்னா அவனுக்கு இது தவம். தசரனுக்கு இது தவம். மன்னவன் தனக்கு அரும் தவம். அவன் சொல்லை தலை கொண்டு ஏகுதல் எனக்கு தவம். அவன் சத்தியசந்தனாக வீட்டுக்கு அருமையான பிள்ளையாக வளர்ந்த என்னை காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னான்னா அது அவனுக்கு தவம். இந்த சொல்லை தலைமையில கொண்டு சென்றேன் என்றால் அது எனக்கு தவம். இதுக்கு நீ எதுக்கு கட்டப்படுற? உனக்கு என்ன கட்டம் இல்லை? இதற்கு இரங்கலை எந்தை என்றான். இரங்கலை எந்தை, இதுக்காக நீ வருத்தப்படக்கூடாது. என் தந்தை போன்றவனே சொல்றது நான் சொல்றது சொல்லி வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். நான் சொல்றது அன்புழுக சொல்றான். அப்படியே பிரிச்சு படிச்சாலே அர்த்தம் புரியும். சிரமமான பாடலே ஒன்னும் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் முந்தினை முதல் பாட்டு நீங்க ரெண்டு படிச்சீங்க. 34 முந்தினை 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 முனிவனை குறுகி முற்றும் என் வந்தனை முதலிய மாற்றம் கூறினை எந்தையை அவனோடும் எய்தி ஈண்டு என சிந்தனை உணர்த்துதி என்று செப்புவார். இவன் ஆட சொல்றான். எதை செய்யணும், எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படின்னு. இந்த ராமன் எப்பப்பெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானோ அப்பப்பெல்லாம் இந்த கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். கிளியர் கட் எதுவுமே அன்செட், எதுவுமே சொல்லாம விடுற வார்த்தை தான் உனக்கு. முந்தினை முனிவனை குறுகி முதல்ல போ, வசிஷ்டனை பாரு. முற்றும் என் வந்தனை முதலிய மாற்றம் கூறினேன். அவருக்கு முதல்ல என்ன நமஸ்காரத்தெல்லாம் சொல்லு. எந்தையை அவனோடும் எய்து. நீ தனியா போய் நிக்காத, வசிஷ்டன் கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி அவனை தயார் பண்ணி அவன் கூட நேர போய் தசரன் கிட்ட போய் என ஈண்டு என்ன இல்லையா அது என்னுடைய ஈண்டு என என் சிந்தனை சரியாதான். இங்க என் சிந்தனை தான். ஈண்டு என் சிந்தனை உணர்த்துதை. நான் என்ன சொன்னேன் என்பதை நான் இங்க என்ன உனக்கு சொன்னேங்கிறது நீயா போய் சொல்லிடாத. முதல்ல வசிஷ்டன் கிட்ட போய் சொல்லு. அவனையும் கூட கூப்பிட்டு போய் தசரன் கிட்ட போய் நின்று அதுக்கப்புறமா சொல்லு. அவர் ஒண்ணு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. முன்னாடி நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டதுனால முதல்ல முனிவரை போய் பாரு, அவரோட போனா கரெக்டா சொல்லிடலாம். he gives a solution to that also. அங்க போட்டிருக்காரு அவர். ரொம்ப அழகா இருக்காது. எப்படி சொல்றாரு அவர் சொன்னதை ஆக்சுவலி நாம மறந்துட்டோம். ராமர் கிட்ட எப்பப்பெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அப்பப்பெல்லாம் எவ்வளவு கிளியர் கட்டா இருக்கும். முனிவனை எம்பியை உரையில் நின்று அரும் புனித வேதியர்க்கும் மேலுரை புத்தேடிற்கும் இனியனை இழைத்தி என்று இயம்பி ஏற்பிரி தனிமையும் தீர்த்தி என்று உரைத்தி தன்மையால் முனிவனை எம்பியை முறையில் நின்று அரும் புனித வேதியர்க்கும் மேலுரை புத்தேடிற்கும் இனியனை இழைத்து என்று எம்பி ஏற்பிரி தன்மையும் தீர்த்தி என்று உரைத்தி தன்மையால். நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துல பரதன் வந்துருவான். கொஞ்ச நாள்ல நீ போறதுக்குள்ளே அவன் வந்தாலும் வந்திருப்பான். முதல்ல வசிஷ்டன் கிட்டே, அடுத்தது என் தம்பியாகிய பரதன் இடத்துல முறையில் நின்று
நிற்க வேண்டிய தர்ம நெறியில் நின்று அரும் புனித வேதியருக்கும் அந்தணர்களுக்கும் மேலுரை புத்துவேலருக்கும் தேவர்களுக்கும் செலுத்த வேண்டிய கடனை இனியவற்றை செய்வீர்களாக என்று அவர்களுக்கு சொல்லி என்ன பிரிஞ்சா பத்தியா தசரதன் அந்த துன்பத்தை நீ ஆற்று அப்படின்னு பரதனுக்கு சொல்லு. ஏன்னா 12 வருஷ காலமா அவன் இல்லாத துன்பத்தை நான் ஆற்றி கொண்டிருந்தேன். இப்ப நான் இல்லாத துன்பத்தை அவன் ஆற்ற அப்படின்ட்டு பரதனுக்கும் சேர்த்து செய்தி சொல்றான். வெவ்வியது அன்னையால் விளைந்தது ஈண்டு ஒரு கவ்வை என்று இறையும் தன் கருத்தின் நோக்கலன் எவ் அருள் என்பையின் வைத்தது இன்சொலால் அவ்வருள் அவன்வையின் அருளுக என்று யாழ். வெவ்விய தன் ஐயால் அன்னையால் வெவ்வியது அன்னையால் ஆமா வெவ்வியது வெவ்வியது அன்னையால் விளைந்தது ஈண்டு ஒரு கவ்வை என்று இறையும் தன் கருத்தில் நோக்கினார். இந்த பாழா போற கைகை வேற யாரா இருந்தா அதான் சொல்லியிருப்பாங்க, கைகையால நான் காட்டுக்கு வந்து இந்த மாதிரி அவத்தப்பட வேண்டிய நேர்ந்தது அப்படி யாரா இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. நான் நினைக்கவே இல்லையா. வெவ்வியது அன்னையால் விளைந்தது ஈண்டு ஒரு கவ்வை, இப்படி ஒரு துன்பம் என்னுடைய தாயால ஏற்பட்டது என்று இறையும் கொஞ்சம் தன் கருத்தில் நோக்கலன். எவ்வருள் என் வயின் வைத்து இன்சொலால் அவ்வருள் அவன் வயின் அருள்க என்றியா. ஏங்கு பரதன் அங்க வந்து பரதன் கிட்ட சொல்றான், பரதா அப்பா இத வந்து வால்மீகி ராமாயணத்துல இதுவே போடுறார். பாரு, ஊருக்கு போன உடனே கைகையை துன்புறுத்துவதை நிறுத்து, இந்த மாதிரி பண்ணாது. அது சொல்றது பின்னாடி ஒரு காரணம் வரும், குகப்படலை வரும்போது அது சொல்றேன். இப்ப சொல்லி அனுப்புறான், என்கிட்ட எவ்வளவு தூரம் நீ அன்பு வைத்திருக்கிறாயோ அவ்வளவு அன்பையும் நீ கைகை இடத்திலே வைக்க வேண்டும். எவ்வளவு அவன் வையின் அருளுக, அவள் வையின் தான் அவ்வருள் அவன் வையின் ரெண்டு பாடம் இருக்கு. அவ்வருள் அவ்வையின் அவ்வையின் அருளுகன்னு ஒரு பாடம் இருக்கு. ஓ அவ்வை, அவ்வைனா அந்த அவ்வையின் அந்த வை. இப்ப கைகைன்னு ஒரு பொருள் வந்துடும், இல்லைனாக்க தசரதம் பொருள். ஐனா ராஜா, தாயின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னை முன் நில்லன்பின் படரனை முன்னின்று கல்லின்றவர். அதுல என் ஐ முன் வர இடத்துல ஐனா அரசன். அவ்வளவுதான். இல்ல இதுல என்ன அர்த்தம் கொடுத்திருக்கு வைமுகோல? வைமுகோல வந்து அவ்வையின் கைகை இடத்துல இதுல மட்டும் தான் அவன் வையின் ரெண்டுமே. அதுல அந்த பாட வேதம் ஒண்ணு இருக்கு, அவன் வையின் அவ்வையின் ரெண்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நான் படிக்கிறேன், இல்ல நீங்க படிங்க, அடுத்த 5 நான் படிக்கிறேன். நீங்களா? நான் சொல்றேன். வேண்டியன் இவ்வரம் என்று மேலவன் ஈண்டருள் எம்பிபால் நிறுவி ஏகினை உண்ட மாதவனுடன் கோயில் புக்கினிது ஆண்டகை வேந்தனை அவலமாற்றி பின் வேண்டினன் இவ்வரம் என்று மேலவன் இவ்வரம் வேண்டினன் என்று, அதாவது இந்த வரத்தை இது முந்தி சொன்னார்ல என்கிட்ட எவ்வளவு அருளா இருக்கோ அதே மாதிரி அந்த வரத்தையே வேண்டினன் என்று மேலவன் ஈண்டு அருள், மேலவன் ஈண்டு அருள் எம்பிபால் நிறுவி. மேலவன் தசரதன், மேலவனாகிய தசரதனுடைய தலைவனாகிய தசரதனுடைய நெருங்கிய அருளை, ஈண்டு அருள் அப்படின்னா ஈண்டு அருள், நெருங்கிய அருளை எம்பிபால் நிறுவி, என்னுடைய தம்பியாகிய பரதன் கிட்ட நிறுவி ஏகினை இங்கிருந்து போயிட்டு
முதல் காரியம் போன உடனே பரதனுக்கும் தசரதனுக்கும் எந்த விதமான தசரதன் வந்து பரதன் மேல எந்த விதமான கோபத்தையும் காட்டாதபடி முதல்ல ஆர்டர் மாறி இருக்கு. இதுல வந்து நம்ம இதை மாத்தி படிக்கலாம். முதல்ல ஏகினை, அதான் ஃபர்ஸ்ட் லைன். நீ போயிட்டு முதல்ல என்ன செய்யணும்? பூண்ட மாதவனுடும் கோயில் புக்கு. இந்த வசிஷ்டன் இருக்கானே, மாதவன் செய்த வசிஷ்டன், அவனுடைய வசிஷ்ட முனிவனோட அரண்மனையில போயிட்டு ஆண்டகை வேந்தனை அவலம் மாற்றி, ஆண்டகை பெரிய ஆண்மை குணமுள்ள தசரத சக்கரவர்த்தி இருக்கானே, அவனுடைய அவலம் மாற்றி துன்பத்தை எல்லாம் நீக்கி பின் அப்புறம் முதல் 2 வரியை சேர்த்தோம். அதை மாற்றியதற்கு பிறகு வேண்டினன் இவ்வரம் என்று நான் கேட்டேனே, அந்த வரம் என்ன வரம் அதுன்னு சொன்னா, வரதனுக்கும் எனக்கும் வரதனுக்கும் எந்த வித்தியாசமும் பாராட்டக்கூடாது. மேலவன் அப்படி பார்த்தா முந்தின பாட்டோட அர்த்தம் மாறுற மாதிரி இருக்கு. அதேதான், முந்தின பாட்டுல கைகை மேல என் மேல அது பரதனுக்கு சொன்னது, இப்ப சொல்றது தசரதனுக்கு. இல்ல அதேதான். அதாவது அப்படி தசரதன் கிட்ட சொல்லு அப்படின்னுட்டு போன பாட்டுல சொல்லி நிறுத்துறாரு இல்லையா? அதான் போன பாட்டு பரதன் எல்லாம் நம்ம பார்த்தோம். போன பாட்டு பரதன் இல்ல, ஒரு பாடப்படி பரதன், இன்னொரு பாடப்படி கைகை. 2 பாடம் இருக்கு. சரி சரி சரி, ஓகே. இப்ப இதுல பரதன் வச்சிருந்தா தான் இந்த பாடம் கரெக்டா இருக்கு. ஓகே ஃபைன். மேலவன் ஈண்டருள் எம்பிபால் நிறுவி, இன்னும் முடியல அந்த பாட்டு. தசரதனுடைய அருளை என்னுடைய தம்பி கிட்ட நிலைநிறுத்த செய்து 7 ஆண்டும் நீத்து ஈண்டு வந்த உனை தாழ்வுவன் திருவடி தப்பிலேன் என சூழ்வெங்களிற்று இறை தனக்கு சோர்விலா வாழி மாதவன் சொல்லால் மனம் திருட்டுவார். கோல்டன் நாட். இப்பதான் விடை பெற்றுக் கொள்கிறான் தசரதன்ல. இது வரைக்கும் விடை பெற்றுக் கொள்ளல, சுமந்திரன் மூலமாக விடை பெற்றுக் கொள்ள. இதுல நிறைய பாடல்கள். தாழ்வுவன் திருவடி தளரல் ஈண்டு தப்பிலேன் என அப்படின்னு. அடுத்த வரியில சூழிவன் கடகளிற்று அரசர் சொல்லி, சூழிவெங்களிற்று இறைதனக்கு சோர்விலா வாழி. பரவாயில்ல. 7 ஆண்டு நீத்து, 14 வருடங்களையும் வெகு விரைவில் கழித்து நீத்து ஈண்டு வந்து உனை இங்கே திரும்பி வந்து உன் திருவடி தாழ்வுவன், உன்னுடைய திருவடியில் வந்து வணங்குவேன் என்று தளரல் ஈண்டு, தளர வேண்டாம் என்று சூழிவெண் கடகளிற்று அரசன், பெரிய முகவடாத்தையுடைய யானைகளை கொண்ட அரசனான தசரதன் கிட்ட சொல்லிட்டு பின் வாழி மாதவன் சொல்லால் சொல்லி, மாதவனுடைய வசிஷ்டனுடைய சொற்களால் சொல்லி மனம் தெரிவித்துவாய், முறைமையால் எப்பயந்தெடுத்த மூவர்க்கும் படியெல்லாம் இதுதான் யோசிச்சுட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. எவ்வளவு பர்ஃபெக்ட்டா கால்குலேட்டட் ரெஸ்பான்ஸ். முறைமையால் பயந்தெடுத்த மூவர்க்கும் குறைவிலா என் நெடுவணக்கம் கூறி பின் இறைமகன் துயர்துடை திருத்தி மாடு என்றான். மறைகளை மறைந்து போய் வனத்துள் வைகுவான். மறைகளை மறைந்து போய் வேதங்களுக்கு எட்டாமல் மறைந்திருந்து வனத்துக்குள்ள எடுத்திருக்கிற இருக்கிற என்ன செய்யறான்? முறைமையால் முறைப்படி ஏற்பயந்தெடுத்த மூவர்க்கும், என்னை பெற்றெடுத்த 3 பேருக்கும் குறைவிலா என் நெடுவணக்கம் கூறி, குறைவில்லாத என்னுடைய பெரிய வணக்கத்தை சொல்லி பின் இறைமகன் துயர் துடைத்து இருத்தி மாடு. பக்கத்திலேயே இரு. அரசனுடைய துயரத்தை தசரதனை விட்டு அந்த பக்கம் போகாத, அவனுக்கு பக்கத்திலேயே இரு. ஆழ்வினை ஆணையின் திறம்பல் அன்றனா தாழ்முதல் வணங்கிய தனித்தின் தேர்வலான் ஊழ்வினை வருந்துயர் நிலை என்று உண்ணுவான் வாழ்வினை நோக்கிய வணங்கி வாழ்வினை நோக்கியை வணங்கி நோக்கினான். வாழ்வழி நோக்கியை, வாழ்வினை வாழ்வழி இருக்கு, வாழ்வினைன்னு இருக்கு. உலக என்ப வாழ்வுக்கு காரணமானவளை வாழ்வினைன்னு சொல்லலாம். வாழ்வழி நோக்கியை, வாழை போன்ற நோக்கியை உடைய, ரெண்டுமே சீதையை தான் குறிக்கும். ஆழ்வினைனா இந்த இடத்துல ஒரு பணியாளர் செய்யக்கூடிய செயல். ஆள்னா பணியாள்,
ஆழ்வினை ஆண்மையின் திறம்பலன். ஆணை இதுல அதுல ஆண்மைன்னு இருக்கு, ஆணைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, ஆணை அப்படின்னா அந்த செய்யக்கூடிய பணியாளருக்கு இடப்பட்ட அந்த கட்டளையாகிய ஆணையிலிருந்து மாறாதவன். ஆண்மைனா அந்த தன்மை, அடிமை தொழில், பேராண்மை, வேளாண்மை அப்படிங்கிறது இல்லையா, தன்மை. ஆழ்வினை ஆண்மையின் அப்படின்னா அந்த பணியாளர் செய்யக்கூடிய வினையாகிய தன்மையிலிருந்து மாறாதவன். திறம்பலன் அப்படின்னா தவறாதவன், மாறாதவன் ஆகிய திறம்பலன் அன்று என மாறுவது. அதனால தாழ்முதல் வணங்கிய தனி வணங்கிய தனித்தின் தேர்வலாம். ராமனுடைய பாதத்துல மறுபடி வணங்கின ஒப்பற்ற தின் தேர்வலாம். தேரை செலுத்துவது. ஊழ்வினை வரும் துயர்நிலை என்று உருவான். துயர்நிலை ஊழ்வினை வரும், அது மாதிரி வரும். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய துயரமானது வந்திருக்கிறது. ஊழ்வினையால் தோன்றும் என்று எண்ணி வாழ்விழி நோக்கிய வாழ் போன்ற கண் கொண்ட சீதையை வணங்கி நோக்கினான். அவங்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்படியே அவளை பார்க்கறான். ஒவ்வொருத்தரே ராமர் வந்து சொல்லிட்டார், இந்த காரியங்கள்லாம் சொல்லுன்னு சொல்லிட்டார். அடுத்து நீ என்ன சொல்ற, அடுத்து நீ என்ன சொல்றன்னு கேக்குறாங்க. இதுதான் ரொம்ப ஹியூமரான, ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. அன்னவள் கூறுவாள், அரசர்க்கு அத்தையர்க்கு என்னுடைய வணக்கம் முன் இயம்பி யானுடைய பொன்னிற பூவையும் கிளியும் போற்றுக என்று உண்ணும் என் தங்கையர்க்கு உணர்த்துவாய் என்றாள். அன்னவள் கூறுவாள், அவள் சொல்லுவா, இன்னசென்ஸ். அவள் சொல்றா, என்ன சொல்றா, அரசருக்கு அத்தையருக்கு, அத்தைகளுக்கு. அதாவது மாமியாரை வந்து அத்தைன்னு சொல்றது தமிழ் மரபு. அதை வந்து இந்த பாட்டுல அப்படியே போட்டு காமிச்சிட்டேன். அத்தையருக்கு, அரசருக்கு அத்தையருக்கு. ஏன்னா அத்தைகள் கிடையாது இவங்க எல்லாம். உறவுப்படி, அதாவது தந்தை வழி சகோதரி அந்த மாதிரி அத்தை கிடையாது. இது வந்து மாமியார் அத்தைன்னு சில பல கம்யூனிட்டிஸ்ல கூப்பிடுறாங்க இல்லையா, அந்த மரபுல அத்தை இருக்கு. என்னுடைய வணக்கம் முன் இயம்பி, முதல்ல போய் அவங்களுக்கு என் நமக்காக சொல்லிட்டு அப்புறம் என் தங்கையெல்லாம் இருக்காங்களே பொன்னிற பூவையும், பூவைனா மைனா, மைனா, இந்த மைனாவையும் கிளியும் போற்றுக. கிளியை ஜாக்கிரதையா பாதுகாப்போம். 14 வருஷமும் என்னுடைய மைனாவையும் கிளியையும் கொஞ்சம் கூட கட்டலாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. தந்தையருக்கு உணர்த்துவாய். அதனாலதான் கிள்ளையோட பூவை அழுதுன்னு சொன்னாரோ. அந்த 3 பேரும் அவருடைய அங்க அரண்மனையில இருக்க 3 பேரும் உங்களுக்கு தங்கை. என் தங்கைக்கு இதெல்லாம் சொல்லு, பூவையும் என்னோட கிளிய மைனாவை பார்த்து சொல்லு. இதை கேட்டு சுமந்திரனுக்கு ரொம்ப தாங்கல. மாயமான் படத்துல வரும்ல, காட்டுல இருந்து எதை எடுத்துட்டு வந்தாலும் அந்த மாலையாவது காட்டுல பிடிச்சு கொடுங்க அப்படின்னு. ராமனுக்கு சீதை மேல இருந்த காதல் மேல ஒரு குற்றம் இருக்கு. போயா அந்த மான் பின்னால போனதே அவன் மேல இருந்த காதல் தானே. படிக்கிறேன். தேர்வலான் அவ்வூரை கேட்டு தீங்குவரின் யார்வலார் உயிர் துறப்பு எளிது அன்றே என போர்வலான் தடுக்கவும் பொருந்தி விம்மினான் சோர்விலால் அருகிலா துயர்க்கு சோர்கின்றான். நீங்க சொல்ல இப்ப தேர்வலான் அவ்வூரை கேட்டு தீங்குவரின் யார்வலார் உயிர் துறப்பல் எளிதன்றே. அந்த உரையை கேட்ட தேர்வல்லான் ஆகிய சுமந்திரன் தீங்கு உற்றக்கால் அதை தாங்குவதற்கு யார் சக்தி படைத்தவர்கள்? உயிர் துறப்பு எளிதன்று. இப்பவே எனக்கு உயிரை விட்டுலாம் தோன்றுது, ஆனால் அது விட முடியாதே, அது போராடுறதுக்கு தானே போகும். ஏன்னா போர்வலான் தடுக்கவும் பொறுமை விம்மினான். எதற்காக? சோர்விலால் அருகிலா துயர்க்கு சோர்கின்றார்.
இது வரைக்கும் இவ்வளவு கட்டப்பட்டு வந்திருக்காங்க. தேர்ல தான் வந்துட்டா, வந்து இறக்கியாச்சு. இனிமே காட்டில் நடக்க போறா. இது வரைக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல அவளுக்கு. இவளுக்கு வந்திருக்கிற கட்டம் அவளுக்கு தெரியல. இனிமே படப்போற துன்பம் அவளுக்கு தெரியல. அந்த கிளியையும் மைனாவையும் பார்த்துக்கோ அப்படின்னு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. இவளுக்கு போய் இவ்வளவு கட்டங்கள் நேர போகிறது அப்படின்னு நினைச்சு, என்ன கட்டம் காட்டுல இருக்கிறது, வேற எதுவும் கட்டம் நினைச்சுக்காது. சுமந்திரனுக்கு அதுக்கு மேல யோசிக்கிற இந்த இடத்துல வசிஷ்டர் இருந்ததுதான் ஒரு நினைச்சிருக்கலாம். ஆரினன் போல் சிறிது அவலம் அவ்வழி வேறிலா அன்பினான் விடை தந்து ஈகேனா ஏறு சேவகர் தொழுது இளைய மைந்தனை கூறுவது யாதென இணைய கூறினான். மனசு கொஞ்சம் ஆறிக்கொண்டான். ஆரினன் போல் சிறிது அவலம், கொஞ்சம் தன்னுடைய மனசை ஆற்றிக்கொண்டு அவ்வழி வேறிலா அன்பினான், அன்புல வேற வேற தன்மை இல்லாத ஒரே சமமான அன்பு உடைய அந்த பக்கத்துல உடையவனான விடை தந்து ஈக ஏன்னா ஏழு சேவகன் தொழுது லக்ஷ்மணனை தொழுது எனக்கு விடை கொடு அப்படின்னு கேட்க, இளைய மைந்தனை கூறுவது யாது, நான் போய் என்ன சொல்றது, அவளுக்கு நீ சொன்னதாக என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூறுவது யாது என இணைய கூறினான். லக்ஷ்மணன் சொல்ல ஆரம்பிச்சான். இப்பதான் அவருக்கு வருது. ஒரே செய்தி என் கோமகற்கு உதவி போக்கிய தரை சரி செல்வத்தை தவிர மற்றொரு விரை சரி குழலி மாட்டு அளித்த மெய்யனை அரசன் என்று இன்னும் ஒன்று அறையற்பாலதோ உரை செய்து எம் கோமகருக்கு உறுதியாக்கிய தரை கெழு செல்வத்தை விரை சரி குழலி மாட்டு அளித்த மெய்யனை, எவ்வளவு பெரிய சத்தியம் அளித்த மெய்யனை அரசன் என்று இன்னும் ஒன்று அறையற்பாலோ. ராஜான் சொல்றதுக்கு யோகிதற்காரனுக்கு உரை செய்து என்னுடைய ராஜாவுக்கு, என்னுடைய கோமகனுக்கு, என்னுடைய தலைவனுக்கு இந்த நிலத்தை தருவதாக உரை செய்து அந்த சத்தியத்தை நீக்கி விரை செடி குழலி மாற்று அளித்த மையனை, அவனுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தினானே அவனை இன்னும் ராஜன் சொல்றதுக்கு தகுதி இருக்காங்க. முதல் அடி அவன் வந்தாச்சு. அடுத்த கானகம் பற்றி நற்புதல்வன் காயுண போனகம் பற்றிய பொய்யில் மன்னர்க்கு இங்கு ஊனகம் பற்றிய உயிர் கொடு இன்னும் போய் வானகம் பற்றிலா வலிமை கூறென்றான். அதான் இதுவரை நான் நல்லாதான் இருக்கேன், நான் இங்க ஒண்ணு காட்டுல ஒண்ணு கட்டப்படல. கானகம் பற்றி நல் புதல்வனை காய் உண போனகம் பற்றிய பொய்யில் மன்னன். பிள்ளைய காட்டு காமிச்சிட்டு அவன் வெறும் காய்கனியை தின்னு இருக்கும் போது அங்க ராஜ விருந்து உண்டு கொண்டிருக்கிறாங்க. போனகம் பற்றிய பொய்யில் மன்னர் சர்க்கரம் தான், பூரா கிண்டல் தான். அப்பா பெரிய பெரிய சத்திய சந்தம் தான், யாரு இல்லைன்னு சொன்ன. அந்த பிள்ளைய காய்கறி சாப்பிட்டு வாழற மாதிரி காட்டு காமிச்சிட்டு அங்க ராஜபோகம் தூய்த்து கொண்டிருக்கானே அவன்கிட்ட போய் சொல்லு, இங்கு ஊனகம் பற்றிய உயிர் கொடு இன்னும் போய் வானகம் பற்றிய வலிமை கூறு. நான் இன்னும் வலிகனாகத்தான் இருக்கிறேன். இந்த உடலை விட்டு விட்டு என் உயிர் நீங்கி வானகத்தை பற்றவில்லை. என் உயிர் உடலிலே தான் தங்கி இருக்கிறது. அவ்வளவு வலியனாக நான் இருக்கிறேன் என்ன. நின்னுடன் பிறந்த வாழ் பரத வேந்தற்கு என் மண்ணுடன் பிறந்திலன் மண் கொண்டு ஆள்கின்ற தன்னுடன் பிறந்தலின் தம்பி முன்னல் என் என்னுடன் பிறந்த அலன் முன்னலே அலன்னா அலன்னு இருக்கீங்க. என்னுடன் பிறந்த யான் வலியேன் என்றியான். மின்னுடன் பிறந்த வாழ் பரத வேந்தற்கு ஒளியோடு கூடிய வாட்படையை வைத்திருக்கிறானே பரதன். அவன்கிட்ட போய் மண்ணுடன் பிறந்திலன், நான் ராமனோட பிறக்கல, மண் கொண்டு ஆள்கின்ற தன்னுடன் பிறக்கிலன். அதாவது மண்ணை ஆளுகின்ற உன்னோட பிறந்தவனும் இல்லைனா அரசன் ராமன்
ராமனோடையும் பிறக்கல, பரதனோடையும் பிறக்கல, எனக்கு கூடவே ஒரு டின் பிறந்தானே சத்ருக்னன், அவனோடையும் பிறக்கல. பின்ன நான் யாரோட பிறந்தேன்? நான் என்னுடன் பிறந்தேன். என்னுடன் பிறந்த யான் வலியன் என்று யார்? நான் யாரோடையும் பிறக்கல. இவனுக்கு தம்பியில அவன் தம்பியில அவன் தம்பியில அவன் என்ன கோபம் இருந்திருக்கணும், அவனோட கோபம் தான் வெளிப்படும். நான் வந்து இந்த முழுக்க ஹேலன் ஹெல்த்தி, ஹேலன் ஹார்ட்டி அப்படியே இருக்கேன்னா அப்படின்னு போய் சொல்லு. இப்ப ராமர் தடுக்கிறார். பாரியன் எழுவதை நோக்கி, ஐய நீ சீரிய அல்லன செப்பல் என்றது பாரிடை நமக்கு பதைக்கு நெஞ்சினன் தேரிடை வித்தகன் சேரல் நெய்யினான். வாய் தந்தான சொல்லுதியோ மறை தந்த வாயால் அப்படின்னு சொன்னானே, அதைத்தான் சொல்றாரு. இதுல மூணாவதுல என் பாடல்கள் வாரிடை வணங்கினன் பரியும் நெஞ்சினன் பதைக்கு ரெண்டு பாடம் இருக்கு. ஆரியன் ராமன் ஆரியன் பா எல்லாரும் கேட்கு இளவலை யோகி. அதாவது இது வந்து it is a long term war that we have been waging in internet. ஆரியன்னா அதுக்கு அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. ஆரியன்கிறது உயர்ந்தவன் தலைவன் அப்படிங்கறத குறிக்க சொல் அப்படிங்கறத ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கோம். இளவலை நோக்கி பார்த்து, ஐய நீ சீரிய அல்லன செப்பல், இந்த மாதிரி வேண்டாத நல்லதில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லாத, சீரிய அல்லன செப்பல் என்ற ஒரே வரி சொல்லிட்டு அடக்கிட்டாங்க. பாரிடை வணங்கினன் பரியும் நெஞ்சினே அப்படின்ட்டு பாரிடை வணங்கினன். சுமந்திரனை சொல்றேன். சுமந்திரன் வந்து பூமியில விழுந்து வணங்கி பதைக்கும் நெஞ்சினன் பரியும் நெஞ்சினன் மனம் வருந்துகின்ற நெஞ்சுடையவன் தேரிடை வித்தகன் தேர்வலான் ஆகிய சுமந்திரன் சேரல் மேலினான். அதே சேரல் திரும்பி சென்றான். சேரல் வடவண்ணம் சேரல் வடவு இதான் கூட்டினன் திருப்பொறி கூட்டி கூழ்முறை கூட்டினன் புறவி அப்புறவி போம் நெறி காட்டினன் காட்டி தன் கல்வி மாட்சியால் கூட்டினன் ஒருவரும் உணர்வுறாமதை. கூட்டினன் தேர்பொறி, தேராகிய பொறி, பொறினா ஒரு இயந்திரம். தேர் அப்படிங்கக்கூடிய அந்த இயந்திரத்தை கூட்டினன் சரி கம்போஸ். இப்ப குதிரை தனி தேர் தனியா கிடக்கு, ரெண்டையும் ஒன்றா கூட்டுறோம். சரிப்படுத்திட்டு கூட்டி இப்படி சரி கோல் முறை பூட்டினன். அந்த தேருக்கு ஒரு கோல் வண்டிக்கெல்லாம் இருக்கிற மாதிரி முறை பூட்டினன் பிறகு கோல் முறை கோல் கொள்ளும் முறை பூட்டினன். இதுல வேற மாதிரி வருது. அப்புறவி போல் நெறி காட்டினன். கோல்களை பூட்டினான். அப்புறவி போம் நெறி, அந்த குதிரைகள் செல்லும் வழியை அப்புறவி போம் நெறி காட்டினன். அதாவது அந்த காட்டினன்னா அந்த குதிரை எப்படி போறதுன்றது எல்லாருக்கும் தெரியற மாதிரி, நல்ல அழுத்த தடம் பதிகிற மாதிரி புறவி போம் நெறி காட்டினன். காட்டி அதையும், அதாவது இவன் தடத்தை நல்லா பதிய வைக்கணும், அதே சமயத்துல சத்தம் கேட்டு யாரும் எழுந்திருக்கவும் கூடாது. எப்படி தன் கல்வி மாட்சியா தன்னுடைய செலுத்துகின்ற அந்த ஸ்கில் அதை வைத்துக்கொண்டு ஓத்தினன் ஒருவரும் உணர்வுறாமலே, யாரும் தூக்கத்தை மூழ்கிக்காம இவ்வளவு தடமும் அழுத்த பதிகிற மாதிரி. தடமும் அழுத்தமா பதியணும், ஆனா தூக்கத்துல இருந்து யாரும் முழிக்கவும் கூடாது. தன்னுடைய திறமையினால் அந்த மாதிரி. அடுத்த பாட்டு அற்புதமான பாட்டு. தையல் தன் கற்பும் தன் தகுவும் தம்பியும் மையரு கனை கருணையும் உணர்வும் வாய்மையும் செய்யதன் உள்ளுமே சேவமாக கொண்டு ஐயனும் போயினான் ஐயன் நாப்பனே. தையல் தான் கற்பும், அவனுக்கு இருந்த ஒரே வெல்த் என்ன? நல்ல பாட்டு. தையல் தான் கற்பும் தன் தகவும் தம்பியும் மையரு கருணையும் உணர்வும் வாய்மையும் செய்யதன் இன்னுமே சேமமாக கொண்டு ஐயனும் போயினான் அல்லின் நாப்பனே. அவனுக்கு இருந்த அசட்டுங்கிறதுல அவனுக்கு இல்ல மறுக்காம குறிப்பிட்டிருக்கான். இன்னொரு அவனுடைய தகவல் தக்கார்
அந்த தகவு அப்படின்னு சொல்லலாம். செய்யல் கற்கும் சீதையினுடைய கற்கும் தகவு தன்னுடைய மேன்மை குணம் தம்பியும் மையறு கருணை குற்றமில்லாத கருணை உணர்வு உணர்வுனா அந்த இடத்துல அறிவு நல்ல அறிவு வாய்மை சத்தியம் செய்ய தன் வில்லுமே சேமமாக கொண்டு அழகான தன்னுடைய வில்லும் வில்லையே இதுதான் அவனுடைய நிதி நிதி அசட் அசட் தான் கொண்டு ஐயனும் போயினான் ராமனும் போனான் அல்லின் நள்ளிரவிலே நள்ளிரவு நாப்பண் அப்படின்னா நடு அல்லின் நாப்பண்